வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்பு மனுக்களை ரத்து செய்வதற்கு அரசாங்கம் திட்டம். நாடு தொடர்பாக சிந்தித்து செயற்படும் ஜனாதிபதி ஒருவரை தெரிவு செய்யப்பட வேண்டும் என தெரிவித்துள்ள துமிந்த திசாநாயக்க. ஜனாதிபதி தேர்தலுக்கு பதிலாக பொது தேர்தலை நடத்துவதை ஜனாதிபதி மற்றும் பசில் ராஜபக்ச இருவருக்கும் இடையிலான கலந்துரையாடலின் நோக்கம் என்று அரசியல் வட்டாரங்களில் தெரிவிப்போம். இஸ்ரேலுக்கு எதிராக முடியுமான அழுத்தங்களை அரசாங்கம் பிரயோகிக்க வேண்டும் என முஜிபுர் ரஹ்மான் சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். ஒத்திவைக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனுக்கள் செல்லுபடியற்றதா என்பதை ஆராயுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுக்கு பணிபுரி விடுத்துள்ளார். இந்த விடயம் தொடர்பாக சட்டமா அதிபரிடம் ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுமாறும் ஜனாதிபதி பிரதமருக்கு அறிவித்துள்ளதாக அமைச்சரவையின் ஊடக பேச்சாளர் பந்துல குணவர்த்தன தெரிவித்தார். மேலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனுக்களை ரத்து செய்வது தொடர்பில் ஏனைய அரசியல் கட்சிகளோடு கலந்துரையாடுமாறும் பணிபுரி விடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் செய்துள்ள அரசியல் ஊழியர்கள் தமது கடமைகளில் ஈடுபடுவதிலும் ஏனைய நடவடிக்கையின் போது பல்வேறு பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அடுத்த வருடத்திற்குள் நடாத்துவதற்கும் சட்டம் அதிபர், தேர்தல் ஆணையாளர் மற்றும் கட்சித் தலைவர்களோடு கலந்துரையாடல்களை மேற்கொள்ளுமாறும் பிரதமருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி பெண்களின் பிரதிநிதித்துவத்தை உள்ளடக்கியதாக முந்தைய முறையிலே இந்த தேர்தல் நடத்தப்படும் எனவும் அமைச்சரவையின் ஊடக பேச்சாளர் பந்துல குணவர்த்தன மேலும் தெரிவித்திருந்தார். நாடு தொடர்பாக சிந்தித்து செயற்படும் ஜனாதிபதி ஒருவரை தெரிவு செய்யப்பட வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவர் நிமால் ஸ்ரீபால டி சில்வா தரப்பினர் மற்றும் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் அமைச்சர்களுக்கு இடையில் இன்று முற்பகல் கொழும்பில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. குறித்த சந்திப்பில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒன்றிணைத்து நாம் கூட்டணி அமைக்க நாம் ஏற்கனவே தீர்மானித்திருந்தோம். அதன் முதல் கட்டமாக இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. புதிய கூட்டணி தொடர்பாக எதிர்காலத்தில் ஏனைய அரசியல் கட்சிகளோடும் கலந்துரையாடுவதற்கு எதிர்பார்த்துள்ளோம். நாட்டை நெருக்கடி நிலைமையிலிருந்து மீட்டெடுப்பதற்கு அனைவரும் கட்சி வேறுபாடின்றி ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். நாடு தொடர்பாக சிந்திக்க வேண்டிய தருணம். நாடு தொடர்பாக சிந்தித்தே தீர்மானம் மேற்கொள்ள வேண்டும். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவது யாராக இருந்தாலும் புதிய கூட்டணியாக நாம் ஆதரவு வழங்குவோம். இந்த நாட்டின் அரசியல் கட்சிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் தொடர்பாக மக்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. எனவே நாடு தொடர்பாக சிந்தித்து செயற்படும் ஜனாதிபதி ஒருவரே தெரிவு செய்யப்படுவார் என்று துமிந்த திசாநாயக்க மேலும் தெரிவித்தார். ஊடகங்களின் கவனத்தை சீர்குலைத்து ஜனாதிபதி தேர்தலுக்கு பதிலாக பொது தேர்தலை நடத்துவதே ஜனாதிபதி மற்றும் பசில் ராஜபக்ச இருவருக்கும் இடையிலான கலந்துரையாடலின் நோக்கம் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக முன்மொழியப்பட்டுள்ள தொழிலதிபர் தம்மிக்க பெரேரா உள்ளிட்ட 4 தொடர்பாக எதிர்வரும் வாரங்களில் மேலும் கலந்துரையாட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு தேர்தல்களுக்கான ஆண்டாக அமையும் என்று தெரிவிக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலிருந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது அடிக்கடி எழுப்பப்பட்ட கேள்வியாக இருந்தது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் இந்த கேள்வியை தவிர்த்து முயற்சித்த போதிலும் சில சந்தர்ப்பங்களில் ஊடகவியலாளர்களின் குறுக்கு கேள்விகளுக்கு பின்னர் இது தொடர்பில் பதிலளிக்க வேண்டியிருந்தது. இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை பத்ரமுலையில் ஊடகவியலாளர்களால் மீண்டும் அதே கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கட்சி சரியான வேட்பாளரை முன்வைப்பதாகவும் அவர் 9வது நிறைவேற்று ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொள்வது உறுதி என்றும் தெரிவித்தார். வேட்பாளர் தொடர்பில் சிறிய ஒரு துப்பை கூட கட்சியின் முன்னாள் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்சால் மட்டுமே வழங்க முடியும் எனவும் இது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு எதிர்வரும் ஜூன் 18ஆம் தேதி வழங்கப்படும் எனவும் தொழிலதிபர் தம்மிக்க பெரேரா தெரிவித்தார். இவ்வாறு நாளுக்கு நாள் அரசியல் களம் சூடுபிடித்து வரும் நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பாக உரிய நேரத்தில் அறிய தருவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கட்சி உறுப்பினர்களுக்கு தெரிவித்ததாகவும் கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒவ்வொரு வருடமும் மே மாதம் 18ஆம் தேதி யுத்தத்தின் போது உயிர்நீத்த உறவுகளை மக்கள் நினைவு கூர்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் ஒவ்வொரு வருடமும் ராணுவம், போலீசாரின் கெடுபிடிகளுக்கு மத்தியிலேயே அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்று வருவது வழக்கமானது. இந்த நிலையில் இந்த வருடம் மே மாதம் முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் ஆரம்பமாகியுள்ளது. என்றும் இல்லாதவாறு கடந்த 2 தினங்களாக உலங்கு வானூர்திகள் வானை சுற்றி நோட்டமிட்ட வண்ணம் இருக்கின்றது. இதனால் மக்கள் அஞ்சலி நிகழ்வுகளை ஒருவித அச்சத்துடன் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழீழம் ஸ்தாபிக்கப்பட்டிருந்தால் தெற்கு
தெற்காசியாவின் காசாவாக இலங்கையின் தென்பகுதி மாறியிருக்கும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளார். பாலஸ்தீன பிரச்சினை தொடர்பாக ஒத்திவைப்பு வேளை பிரேரணை நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் ரவுஃப் ஹக்கீமால் முன்வைக்கப்பட்டது. குறித்த பிரேரணை மீதான விவாதத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தமிழ் தேசிய பிரச்சினையை பாலஸ்தீன பிரச்சினை போல இலங்கை அரசாங்கம் கருத வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தம் கருணாகரன் தெரிவித்தார். அத்துடன் இலங்கை அரசாங்கம் நமது நாட்டில் உள்ள பிரச்சினையை தீர்க்க முற்படாமல் பாலஸ்தீன பிரச்சினையை தீர்க்க முற்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து பாலஸ்தீனியர்களுக்கு இலங்கை தனது ஒத்துழைப்பை வழங்க வேண்டும், சர்வதேச யுத்த கோட்பாடுகளை இஸ்ரேல் கடைபிடிக்க வேண்டும், வரை இஸ்ரேலுக்கு தொழில் வாய்ப்புக்காக இலங்கையர்களை அனுப்புவதை தற்காலிகமாக இடைநிறுத்த வேண்டும், இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவை பயங்கரவாதி என்று குறிப்பிடுவதை தவிர்க்க முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்திருந்தார். அதே நேரம் ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கம் பாலஸ்தீனத்திற்கு பணம் சேகரிப்பதற்கு பதிலாக இஸ்ரேல் அரசாங்கத்திற்கு எதிராக முடியுமான அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என எதிர்க்கட்சியின் உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். அத்துடன் ஹவுதி போராளிகளை அடக்குவதற்கு நமது கடற்படையை செங்கடலுக்கு அனுப்பும் ஜனாதிபதி இந்திய மீனவர்கள் நமது கடற்பரப்புக்குள் வருவதை தடுப்பதற்கு இந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறார் என்றும் தெரிவித்திருந்தார். உள்நாட்டு போரின் போது தமிழ் மக்கள் மீது இழைக்கப்பட்ட அநீதி தொடர்பாக இலங்கை அரசாங்கம் நயவஞ்சகத்துடன் செயற்படுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் குற்றம் சுமத்தினார். பாலஸ்தீனத்தின் மீது மேற்கொள்ளப்படும் இனப்படுகொலை தொடர்பாக அக்கறை காட்டும் இலங்கை அரசாங்கம் அந்த அக்கறையை இலங்கை தமிழர்கள் மீது ஏன் காட்டவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். பாலஸ்தீன விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். பாலஸ்தீனத்தின் தற்போதைய நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. இஸ்ரேலுடனான போரில் அதிகளவான மக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். உயிரிழந்தவர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் சிறுவர்களும் பெண்களும் அடங்குவர். இதுபோன்ற நிலைமையை இலங்கையின் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழர்களும் எதிர்கொண்டார்கள். 2009ஆம் ஆண்டு இடம்பெற்றிருந்த இறுதி யுத்தத்தில் பெருமளவான தமிழ் மக்கள் கொல்லப்பட்டனர். போரில் கொல்லப்பட்ட மக்களை நினைவுகூரும் வகையிலே மே மாதம் முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் அனுஷ்டிக்கப்படுகிறது. இறுதிப் போரில் போர் வலயத்துக்குள் சிக்கியிருந்த 4 லட்சம் மக்களுக்கு உணவு கிடைத்திருக்கவில்லை. அப்போது வரும் உப்பில்லா கஞ்சியை மட்டுமே அருந்தினார்கள். அதனை நினைவுகூரும் வகையில் முள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்தில் கஞ்சி வழங்கப்படுகிறது. எனினும் அதற்கு தடை ஏற்படுத்தும் செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கஞ்சி வழங்கியதற்காக சம்பூர் பகுதியில் 3 பெண்கள் உள்ளிட்ட 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்றுள்ளார்கள். கஞ்சி வழங்குவதற்கு நீதிமன்றத்தின் ஊடாக தடை உத்தரவுகளும் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலைமையில் பாலஸ்தீன மக்கள் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். பாலஸ்தீன மக்கள் தொடர்பாக அக்கறை கொண்டுள்ளவர்கள் ஏன் தமிழ் மக்கள் மீது பாரபட்சம் காட்டுகின்றீர்கள்? பாலஸ்தீனம் மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அதே சமயம் 15 ஆண்டுகளுக்கு முன் இலங்கையில் நடந்தவை தொடர்பாகவும் கவனம் செலுத்த வேண்டும். பாலஸ்தீன விடயத்தில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணையை வலியுறுத்தும் இலங்கை அரசு தமிழ் மக்கள் மீது இழைக்கப்பட்ட அநீதிக்கு உள்ளக விசாரணையை வலியுறுத்துவது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார்.